போர் நிறுத்தத்திற்கு பிறகு பெய்ரூட் மீது இஸ்ரேலின் முதல் தாக்குதல். போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதன் பின்னர் முதன்முறையாக இஸ்ரேல் லெபனானின் பெய்ரூட் நகரில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுததாரிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் கட்டிடம் ஒன்றும் பலத்த சேதமடைந்துள்ளது. மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ, ஹிஸ்புல்லா அமைப்பின் ரத்வான் படையணியின் தளபதி ஒருவரை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தான் தனிப்பட்ட ரீதியில் அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றில் இருந்தபோது அந்நாட்டு நேரப்படி இரவு 8 மணி அளவில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதுடன் இத்தாக்குதல் குறித்து ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை எந்த பதிலையும் வழங்கவில்லை. எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 16 இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்ததன் பின்னர் பெய்ரூட் மீது நடாத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும்.